ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆம், ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி லைக் இறைவி வந்து இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அபவுட் விமன் இட்ஸ் அபவுட் விமன்ஸ் ஃப்ரீடம் வந்து ஒரு பெண்கள் வந்து ஏன் எப்போவுமே வந்து அவங்களோட சுதந்திரத்தை ஒரு ஆண்கிட்ட தேடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதை சொல்கிறது தான் இறைவி. பட் ஆனால் வந்து ஒரு ஆக்சுவல் லவ் வந்து எழுதணும். என்னோட கண்ணாடி பூவே சத்யா அவள் நிறைய வாட்டி கேட்பா. ஏன்னா அவளுக்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஏதாவது டிவியில் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சுட்டுகிட்டே இருக்கானுங்க, யாராவது ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டே இருக்கானுங்க, ஏன் இப்படியே பார்க்குற இப்படியே எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. ஸோ ஒரு இன்டென்ஸான்னு மட்டும் இல்லை, ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு லவ் ஸ்டோரி. பட் வித் டோஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ரெட்ரோவோட கதை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அது தோணுச்சு. ப்ளஸ் ரெட்ரோ ஹேஸ் அதர் லேயர்ஸ் ஆல்சோ விச் நான் வந்து என்னால் இப்போ ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண வேணாம். எனக்கு வந்து ஏன் நான் வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஐ சம்ஹவ் ஃபீல், ஏன்னா நாங்கள் எல்லாருமே லைக் வந்து சூர்யா சார்லேருந்து இந்த இந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு 400-500 பேரோட கடைசி ஊழியர் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது, இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எடுக்கப்படுற எல்லா சினிமாலையும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்றது தான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு முழுசாக தேட்டரில் கொடுக்கணுன்ற ஆசைனால தான் நிறையா நான் ரிவீல் பண்ணல. ஸோ ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் ஒரு ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, என்ன கதை அவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.